ஹாய், குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம், டென்ஸ் சார்ட் நம்ம போட்டிருக்கோம். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபியூச்சர் டென்ஸ்க்கான டென்ஸ் சார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னாலே வந்துட்டு ரூல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷால் ஆர் வில், ஓகேவா, ப்ளஸ் V1 தான் வரும் இதில், ஓகேவா. V2 V3 வராது. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், திரும்ப வந்து V1 V2 V3 கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிங்க. V1 பதில் V2 போட்டாலும் என்டையர் கான்வர்சேஷன் வில் கோ டு ராங். அதே மாதிரி V1 பதில் V3 போட்டாலும் என்டையர் கான்வர்சேஷன் வில் கோ டு ராங். ஸோ அப்போ எந்த டென்ஸுக்கு வந்து என்ன மாதிரியான V1 V2 V3 யூஸ் பண்ணணும், அதில் எது V1 எது V2 எது V3 அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்போ அதனால தான் நம்ம வந்து பேசிக் வேர்ப்ஸ் 1 பேசிக் வேர்ப்ஸ் 2 அப்படின்ற அந்த 3 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதை நல்லா தரவாக இருந்தால் மட்டும்தான் யூ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் இன் குட் மேனர், ஓகேவா. ஸோ அப்போ இதோட ரூல் பார்த்திங்க அப்படின்னா ஷால் ஆர் வில், ஷால் யூஸ் பண்ணலாம், வில் யூஸ் பண்ணலாம், ஓகேவா. ஸோ இங்கே நம்ம எல்லாத்துக்குமே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும், ஷால் யூஸ் பண்ணுறதா வில் யூஸ் பண்ணுறதா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் சிம்பிளாக, ஓகேவா, வில் மட்டுமே யூஸ் பண்ணிடலாம். ஓகே, அமெரிக்கன் இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா ஷால் அப்படின்றது இல்லை, ஓகேவா. ஸோ சிம்பிளாக அவங்க எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்க, வில் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அதையும் நம்ம கிளாரிட்டியாக பார்த்துடலாம், ஓகேவா. ஸோ அஸ் யூஸ்வல் பர்சன் 3 பர்சன்ஸ் இருக்காங்க, ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், அதில் சிங்குலர் ப்ளூரல் இருக்குது, ஓகேவா. ஸோ அஸ் யூஸ்வல். ஸோ இப்போ ஃபஸ்ட் பர்சன் சிங்குலராக இருந்தது அப்படின்னா ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிள் ஃபார்மில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் பர்சன் சிங்குலராக இருந்தாங்க அப்படின்னா, ப்ளூரலாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், ஷால் தான் யூஸ் பண்ணணும், ஓகேவா. ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர், ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல் அது இருந்தால் ஷால் தான் யூஸ் பண்ணணும், ஓகேவா. அதே மாதிரி வந்துட்டு சிம்பிள் ஃபார்மாக இருந்தால், சப்போஸ் எமோஷ்னல் ஃபார்மாக இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரலுக்கு நம்ம என்ன பண்ணணும், வில் யூஸ் பண்ணணும், ஓகேவா. கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி வந்து நான் வந்து உறுதியாக அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு எமோஷ்னலாக நம்ம சொல்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் பர்சன் சிங்குலருக்கு வந்து நம்ம வில் யூஸ் பண்ணணும், ஓகேவா. அதோட V1 யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல், அதே மாதிரி தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல், செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சனுக்கும் ஃபியூச்சர் டென்ஸில் ஒரே மாதிரி தான் வரும். நார்மலாக சிம்பிள் சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வில் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி எமோஷனல் ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் ப்ளூரலுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஷால் யூஸ் பண்ணணும், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து மெயினான ஒரு ரூல். நீங்கள் இது கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் வில் யூஸ் பண்ணிடலாம், நோ இஷ்யூஸ். அப்படின்னா கரெக்டாக நம்ம பேசணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் பர்சன் நம்ம வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் பர்சனில் சிங்குலர் ப்ளூரல் யூஸ் பண்ண போகிறோம், அது வந்து ஒரு எமோஷ்னலாக ஒரு கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து வில் யூஸ் பண்ணணும். சிம்பிள் சென்டென்ஸ் நம்ம ஷால் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சனுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு சிம்பிள் சென்டென்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிள் ஃபார்மில் இருக்குது அப்படின்னா வில் யூஸ் பண்ணிக்கிற போகிறோம் சிங்குலர் ப்ளூரலுக்கு. அதேமாதிரி வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சனுக்கு வந்து நம்ம வந்து எமோஷனல் ஃபார்மில் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஷால் யூஸ் பண்ணணும், ஓகேவா. ஸோ இப்போ வாங்க, ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் இதே தான் வரும், ஓகேவா. ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஒர்க் நம்ம பார்த்துக்கோங்க, கம்முன்னு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள், ஐ வில் கம் ஆன் டுமாரோ, ஓகேவா, நான் நாளைக்கு வருவேன். அது வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு பர்சனில், ஓகேவா. நம்ம வந்து ஜென்ரல் ஃபார்மாக சிம்பிள் ஃபார்மாக இருந்துச்சுன்னா ஷால் தான் யூஸ் பண்ணணும். ஐ ஷல் கம் ஆன் டுமாரோ, ஓகேவா, நான் நாளைக்கு வருவேன், ஓகேவா. பட் இதே வந்துட்டு வில் பாருங்கள், ஓகேவா. செகண்ட் ஒன், ஐ வில் கம் ஆன் டுமாரோ, வாட் எவர் இட் ஹேப்பன் ஐ வில் கம். ஒரு கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம்ல, ஒரு உறுதியாக சொல்கிறோம்ல, ஒரு எமோஷ்னலாக சொல்கிறோம், என்ன நடந்தாலும் நான் வருவேன், என்ன ஆனாலும் நான் வந்துடுவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு உறுதியாக சொல்கிறது இல்லை ஒரு எமோஷ்னலாக சொல்கிறது அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், வில் யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட் பர்சன், ஓகேவா. அதே மாதிரி டை அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி பாருங்கள், அதில் வந்துட்டு we shall all die one day, ஓகேவா. ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நமக்கு வந்து நம்ம வந்து அதை நிப்பாட்டவும் முடியாது, நம்மளால் வந்து நம்ம அதை இது பண்ணவும் முடியாது, ஓகேவா. ஸோ அப்போ we shall all die in one day, நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஒரு நாள் இறந்து விடுவோம், ஓகேவா. ஸோ இது வந்துட்டு சிம்பிள் ஃபார்ம், ஓகேவா. அதே மாதிரி கேட்ச் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம், ஓகே. வில்லுக்கு பார்க்குறோம் பாருங்கள், வில்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா we will catch him, ஓகேவா. கேட்ச்ன்றதுக்கு இந்த வில் போடுறோம். கேட்ச் அப்படின்றது இப்போ ஒரு போலீஸ் வந்து ஒரு தெஃப்ட்டை வந்து பிடிக்கணும், இல்லை ஒரு தீஃப் வந்து பிடிக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, டெஃபினெட்லி வி வில் கேட்ச் தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன, நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் பிடிச்சிருவோம் அப்படின்றதான் வந்து வி வில் கேட்ச் ஹிம், ஓகேவா. ஸோ வீன்றது ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல், அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பர்சன் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணுறப்போ வந்து நீங்கள் வந்துட்டு சிம்பிள் ஃபார்மில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் ஷால் ஒன்லி. ஒரு எமோஷ்னல் ஒரு கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் வில் ஒன்லி, ஓகேவா. ஸோ அடுத்து செகண்ட் பர்சன் நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டுக்குமே வந்து கெட்டுன்றத எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோம், ஓகேவா. ஸோ அது வந்து பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் வில் யூஸ் பண்ணுறோம், யூ வில் கெட் சேலரி ஆன் டுமாரோ, நீங்கள் வந்து உங்கள் சேலரி வந்து நீங்கள் வாங்கிடுவீங்க, இட்ஸ் சிம்பிள் ஃபார்ம், டுமாரோ உங்களுக்கு சேலரி வந்துடும், ஓகேவா. இது
இது எமோஷ்னல் ஃபார்மில் சொல்கிறப்ப என்ன வரும், செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரலுக்கு ஷால் வரும். ஓகேவா. யூ ஷால் நாட் கெட் சேலரி ஆன் டுமாரோ அன்டில் கம்ப்ளீட் தட் ஒர்க். அப்போ இது என்னது, நீங்கள் வந்து சேலரி வாங்க முடியாது, நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணாத வரைக்கும் நீங்கள் உங்களால் சேலரி வாங்க முடியாது, ஒரு கண்டிப்பாக சொல்கிறோமா இல்லையா. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ஷால் யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் சேலரி ஆன் டுமாரோ, நீங்கள் வந்து உங்கள் சேலரி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஓகேவா. ஸோ இது செகண்ட் ஒன்னில் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஷால் நாட் கெட் சேலரி ஆன் டுமாரோ அன்டில் கம்ப்ளீட் த ஒர்க். ஸோ ஒரு கண்டிப்பாக சொல்கிறப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரலாக இருக்கிறப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், ஷால் யூஸ் பண்ணணும், எமோஷனல் ஃபார்ம் யூஸ் பண்ணுறப்போ. ஓகேவா. அடுத்து தேர்ட் பர்சன் சிங்குலர் பாருங்கள், ரெண்டுக்குமே நம்ம என்ன பண்ணுறோம், சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுக்குமே வந்து கோன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இதில் பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் நம்ம வந்து சிம்பிள் ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம் வில். ஓகேவா. சிம்பிள் ஃபார்ம் வில் தான் யூஸ் பண்ணோம். ஹி வில் கோ டு ஸ்கூல், அவன் ஸ்கூலுக்கு போவான் அப்படின்றது சிம்பிளாக நம்ம சொல்கிறோம். ஹீ ஷால் கோ டு ஸ்கூல் அப்படின்னா அவன் ஸ்கூலுக்கு போயே ஆகணும், இட் இஸ் மை ஆர்டர், இட் இஸ் மை டிசிஷன் அப்படின்றத வந்து ஹீ ஷால் கோ டு ஸ்கூல். ஓகேவா. ஸோ அப்போ இதில் என்ன ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பர்சன் சிங்குலராக இருக்குது, ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரலாக இருக்குது அப்படின்னா சிம்பிள் ஃபார்மில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஷால் யூஸ் பண்ணிக்கிறணும். அதே இது வந்து ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரலுக்கு வந்து நம்ம வந்துட்டு ஒரு எமோஷனல் ஃபார்மில் சொல்கிறோம் அப்படின்னா வில் யூஸ் பண்ணணும். ஓகேவா. அதே மாதிரி செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சனுக்கு வந்து சிங்குலர் ப்ளூரலில் சிம்பிள் ஃபார்மில் சொல்கிறோம் அப்படின்னா வில் தான் ஃபஸ்ட் யூஸ் பண்ணணும், ஒரு எமோஷனல் ஃபார்மில் சொல்கிறோம் அப்படின்னா ஷால் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஷால் யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு இடமும் இருக்குது. ஓகேவா. ஸோ கண்டிப்பாக பயன்படுத்தி ஆகணும். மற்றவர்களுக்கு ஒரு யோசனை சொல்லும் போதும், ரெண்டாவது உதவி செய்ய முன் வரும்போதும், இந்த ரெண்டு கண்டிஷன்ஸில் நம்ம ஷால் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷால் ஐ அரேஞ்ச் எ ரூம் ஃபார் யூ, நான் உங்களுக்கு ஒரு உதவி பண்ணுறோம், நான் உங்களுக்காக வந்து ஒரு ரூம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணட்டுமா, ஷால் ஐ அரேஞ்ச் எ ரூம் ஃபார் யூ. ஓகேவா. அடுத்து ஷால் வி ஸ்டே அட் ஹோட்டல் பாண்டியன், நம்ம வந்து ஹோட்டலில் தங்கலாமா, இது ஒரு அட்வைஸாக நம்ம கேட்குற ஒரு யோசனையாக கேட்கணும். ஷால் வி ஸ்டே அட் ஹோட்டல் பாண்டியன். ஓகேவா. அடுத்து ஷால் ஐ வாஷ் த கிளாத்ஸ். ஓகேவா. ஸோ நான் வந்து உங்களோட ட்ரெஸ்ஸஸ் நான் துவைக்கட்டுமா. ஓகேவா. ஷால் ஐ வாஷ் த கிளாத்ஸ், ஷால் ஐ கேரி திஸ் பேக், நான் உங்களோட பேக்கை நான் தூக்கிட்டுமா. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்கள்ட்ட நம்ம உதவி கேட்குறப்பையும் சரி, இல்லை ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம வந்து உதவி சொல்கிறப்பையும் சரி, மற்றவங்களுக்கு ஒரு யோசனை சொல்கிறப்பையும் சரி, அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், ஷால் தான் யூஸ் பண்ணிக்கிறணும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் இருக்கக்கூடியது. இதை ரொம்ப நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேணாம். சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணீங்க, வெளிலே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இதில் வந்து நம்ம வந்து ஷால் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஒரு சில கண்டிஷன்ஸ் நான் சொல்லியிருக்கேன், அதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிம்பிளாக நீங்கள் வில் யூஸ் பண்ணிக்கலாம், பட் என்ன பர்ஃபெக்டாக நம்ம பேசணும் அப்படின்னா ஷால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இதோட எந்தெந்த இடத்துலலாம் நம்ம வந்து ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தா மட்டும் பார்த்தாது, இதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கிறோன்னு ஒரு நோட் எடுத்துக்கிறோம். நோட் எடுத்து யூ ஹவ் டு டூ சம்திங் அண்ட் யூ ஹவ் டு டூ த ப்ராக்டிஸ். அது பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் வரும். இப்போ இதே நான் உங்களுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னாலுமே வந்துட்டு ஸோ ஐ ரெஃபர்ட் ஃப்ரம் ஒன் புக், அந்த புக்கில் இருக்கிறது அப்படியே நான் உங்களுக்கு சொல்லிட முடியாது. ஓகேவா. ஸோ நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் உங்களுக்கு எப்படி, தட் மீன்ஸ் அந்த ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து எப்படி வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணால் ஹவ் இட் வில் பி ஈஸி டு எவ்ரி ஒன் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறேன், ஸோ இந்த மாதிரி ஒரு எழுதி என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிம்பிளிஃபைடாக எழுதி நான் அதை உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா. இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், யூ ஹவ் டு டேக் சிம்பிளிஃபிகேஷன், யூ ஹவ் டு டூ த சிம்பிளிஃபிகேஷன். உங்களோட கன்வீனியன்ட்க்கு ஏற்றாப்புல வந்துட்டு இதை கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறதோ இல்லை ரெடியூஸ் பண்ணிக்கிறதோ, ஸோ யூ ஹவ் டு டூ இட். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து நம்மளோட ப்ராக்டிஸ் அப்படின்றது. ப்ராக்டிஸ் இல்லாமல் வந்து வி கான்ட் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஒரு கோச்சிங் கிளாஸ் போகிறதுனாலே இல்லை வந்து ஒரு ட்ரைனிங் கிளாஸ் போகிறதுனாலே வந்து வி கான்ட் ஸ்பீக் இங்கிலீஷ். We have to do the regular practice and we have to take some shortcut formulas according to our situation and our convenience. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிற முடியும், we can easily understand the English and we can easily communicate with anyone. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த என்ன மாதிரி கண்டிஷன்ஸில் வந்துட்டு ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். அதில் எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃபியூச்சர் டென்ஸோட பேசிக் கண்டிஷன்ஸ் வீடியோ அடுத்து போடுறேன் நான். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இந்த 4 டென்ஸ் மட்டுமே போதும் நமக்கு வந்துட்டு. அடிஷனல் இன்னொரு டென்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த 5 டென்ஸ் மட்டுமே போதும் நமக்கு வந்து இங்கிலீஷ் கான்வர்சேஷன் பேசிக்காக ஓரளவுக்கு மீடியமாக நம்ம பண்ணுறதுக்கு வந்துட்டு தீஸ் 5 டென்சஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், அடுத்து வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அடுத்து வந்துட்டு ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த 5 டென்ஸ் மட்டுமே போதும். ஓகேவா. ஸோ இன்னும் அந்த 2 டென்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ ஃப்யூச்சராக நெக்ஸ்ட் இயரில் வந்து நம்ம நீட்டாக லேப்டாப்பில் ஸ்போக்கன் ஹிந்தி. ஓகேவா. ஸோ இதே மாதிரி இந்த வீடியோஸையும் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம மாடிஃபை பண்ணி எப்படி போடலாம் அப்படின்றதும்
ஐடியா பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.